வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டி டிவி. பொதுவாக நம்ம தமிழ் பியூட்டி டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான பியூட்டி டிப்ஸ் நாங்கள் உங்களுக்காக வரிசையாக வழங்கிக்கிட்டே இருக்கோம். அது எல்லா டிப்ஸும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பொலிவான சருமம் கிடைக்கும். ரொம்ப அழகாக நீங்கள் மாறிடுவீங்க. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி நீங்களே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி இன் பர்டிகுலராக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் கொஞ்சம் ஃபேராகவும் இருப்பாங்க, சில பேர் மாநிறமாக இருப்பாங்க, சில பேர் அதை விட கொஞ்சம் அடர் நிறத்துலையும் இருப்பாங்க. ஆனால் யாராக இருந்தாலுமே நமக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குச்சு, அந்த பொண்ணு ரொம்ப கலராக இருக்காங்கல்ல, ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. மாநிறத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். கருப்பாக இருந்தாலும் அந்த பொண்ணு கலையாக இருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய மனசோட ஓரத்தில் ஒரு சின்ன ஆசை இருக்கும், நம்ம இன்னும் ஒரு ஷேடு நம்மளோட கலர் இன்க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்கும்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ உங்களுடைய கலர் டோனை இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பியூட்டி டிப் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்புங்க. இதை பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே ரொம்ப போதுமானது. நீங்கள் எதுவும் கடையில் வெளியில் போய் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும், இல்லை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது. ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக்கை 2 நிமிஷத்தில் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். முதல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன். இந்த க்ளீனான பவுலில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டியை போட்டுக்கிறேன். முல்தானி மெட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய விதமான கடைகளில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு ரொம்ப சுத்தமாக வேணும், பியூராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்குறது இன்னும் கூட பெட்டர். முல்தானி மெட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸான ஆயில் செக்ரீஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. உங்களோட ஸ்கின்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸையும் சேர்த்து க்ளீன் பண்ணுது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நீம் பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வேம்பு இலைகள். வேம்பில் நிறைய விதமான ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மெடிசினலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், பியூட்டிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேப்பிலையை பற்றி நம்ம கேட்கவே வேணாங்க. இதில் எக்கச்சக்கமான ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பியூட்டி பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த் பர்பஸ்க்கும் நம்ம வேப்பிலையை நம்ம ரொம்ப ப்ரிவலண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட இந்த ஃபேஸ் பேக்கில் வேப்பிலை இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம தெருவில் வீடில் நார்மலாக எப்போவுமே ஒரு வேப்ப மரத்தை நம்ம கிராஸ் பண்ணி போவோங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு வேப்ப இலையை நீங்கள் பிச்சுட்டு அதை நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரியான ஃபேஸ் பேக் பண்ணுறப்ப நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூனை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மூணாவதாக நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி பவுடர். துளசி பவுடருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப காமனாக நம்மளோட வீடுகளில் துளசி மாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தனியாகவே இருக்கும். நீங்கள் போய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி நீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி நிழலில் காய வச்சு மிக்சியில் ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். துளசியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்ல இருக்கிற பிளெமிஷஸை ரிமூவ் பண்ணும். ஸோ தட் உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக உங்களோட டெக்ஸ்சரே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 3 பவுடரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிறதுக்கு நமக்கு ரோஸ் வாட்டர் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ இது 4 சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இந்த ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரோஸ் வாட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் உதவுது. நம்ம ரோஸ் வாட்டர் கூட நம்ம வெளியில் போய் வாங்கணும் அப்படின்னு எந்த வித அவசியமுமே கிடையாதுங்க. ரோஸ் வாட்டர் வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே வீட்லேயே எப்படி ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதோட லிங்க்கையும் சேர்த்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேஸ்ட் கண்டென்ட்டுக்கு எப்போ வருதோ அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நார்மலாக நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் வச்சோ இல்லை சோப் வச்சோ நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு டவலை வச்சு ஈரத்தையெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை முகம் முழுக்க அப்ளை பண்ணலாம். ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஃபேனில் உட்காந்து நீங்கள் காய வைக்கலாம். கண்ணை மூடி ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டோ இல்லை உங்களுடைய மொபைலெல்லாம் பார்க்காம எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இங்கே இந்த பேக் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நார்மலான பிளெயின் வாட்டரில் உங்களுடைய முகத்தை கழுவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு 2 to 3 தடவை நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா
டெஃபினட்டாக உங்களோட ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக விசிபிளாக தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பொருட்களுமே வந்து நீங்கள் வெளியில் போய் வாங்கணும், இல்லை நாட்டு மருந்து கடைகளில் போய் என்னால் வாங்க முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எங்கே வாங்கலாம், ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதோட லிங்க்கையும் சேர்த்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான செம்மையான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா. மறக்காமல் தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.